ஷாலோம் உங்கள் அனைவரையும் இந்த வேத ஆராய்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வருக வருக வரவேற்கிறோம். Shalom, and we welcome each and every one of you to our monthly Bible study. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு இது நம்ம யாக்கோப்புடைய புஸ்தகத்தை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். So we are studying the book of James. இது 4வது பாகம். This is the 4th section. சுய மோசத்தை மேற்கொள்வது. Overcoming self-deception. ஸோ அதெல்லாம் நம்ம இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 3 பாடங்கள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I believe the previous 3 lessons were it was a blessing for every one of us. இன்று இரவு முதல் அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். முதல் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். So we're going to look into James chapter 1 verses 19 till 27. இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். If we read these verses, it will be very straightforward and simple. ஆமா, ரொம்ப நேர்மாறாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆராய்ச்சியோ அல்லது இந்த கிரேக்க மொழி எடுத்து தருவதுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னால் இந்த வசனங்களை யாக்கோப் அவர் தெளிவாக நேராவே எழுதுவார். Because James has wrote this epistle in a simple and straightforward way. ஆனாலும் சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But there are things that we need to learn. அதனால் என்னுடைய பாடத்தில் நான் இப்படியாக நான் ஆரம்பிக்க போகிறேன். So this is how I'm going to start the lesson today. மகாத்மா காந்தி. It is about Mahatma Gandhi. மகாத்மா காந்தி என்று சொல்லும் பொழுது முக்கியமா உலக தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நபர். Now Mahatma Gandhi is such a familiar individual for Indians. ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வாக்கியமானது என்னவென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை நிராகரிக்கவில்லை, கிறிஸ்து என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆனாலும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து போல இல்லாததுதான் என்னுடைய பிரச்சனையாக இருக்கிறது. Once Mahatma Gandhi said this, I don't reject Christ, I love Christ. It's just that so many of you Christians are so unlike Christ. நான் ஏன் இவர் இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். So I went further and I wanted to know why he said this. சிறு வயதில் அவர் சவுத் ஆப்பிரிக்கால அவர் படிக்க போயிருக்கும் பொழுது, as a young man, Gandhi went to a Christian when he went to South Africa, அவர் ஒரு சபைக்கு சென்றார். He went to a church. ஆனா அந்த சபையின் வாசலிலே அவரை நிப்பாட்டி, ஏனென்று சொன்னால் அவருடைய தோல் காலரானது வேறையாக இருக்க சொல்லி அப்படியாகவே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். But he was turned away at the door because of his skin color. உள்ளுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணினார்கள், பாடல் பாடினார்கள், வேதத்தை வாசித்தார்கள், இது எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. Inside the church, the people were praying, they were singing hymns, and they even they were reading Bible. ஆனா அவர்கள் செய்வதற்கும் அவர்கள் நடந்துக்கிற முறைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம இருந்ததா. But their actions did not match their faith. சோ அதனால் இங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னா இதுதான் யாக்கோப் இந்த 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் சொல்ல விரும்புகிறார். So this is what the book of James will spoke about from verses 19 till 27. அதாவது ஒரு விசுவாசத்தின் உண்மையான கனி வெளிப்பட வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாக. So the real fruit of true faith must be exposed in a real Christian's life. வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல. It shouldn't be just mere words. வெறும் அறிவுபூர்வம் மட்டுமல்ல. Not just knowledge. நாம் வாழ்கிற நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையானது நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பேச வேண்டும். But our daily life, the way we live our life should show and reveal that we are Christians. ஆதலால் நான் தொடர்ந்து உண்மையான உயிருள்ள கிறிஸ்துவத்தோடைய அடையாளத்தை நாம் 4 காரியங்களை பார்க்க போகிறோம். So we are going to look into 4 things, the marks of true and living faith of a Christian. நீங்கள் ஆங்கிலத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா எல்லாமே S-லே வருது. If you look in English, every point start with the letter S. இன்றைக்கு இந்த 4 காரியங்கள் பொறுமை, காட்டுதல், கட்டுப்படுத்துதல், பராமரித்தல் என்று சொல்லி பார்க்க போகிறோம். You're going to look into these 4 points: slow, show, steer and support. சோ அதனால நம்ம முதல் காரியத்தை நாம் போவோம். பொறுமை குறித்து நாம் பேச போகிறோம். Let's move into the first point. We're going to speak about slow. நாம் வாசிக்கப்போமாக யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போம். Let's read the book of James chapter 1 verse 19. My dear brothers and sisters, take note of this. Everyone should be quick to listen, slow to speak, and slow to become angry. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோப் இந்த வசனத்தை அவர் எழுதும் பொழுது
When James wrote this epistle, கண்டிப்பாக பழைய ஏற்பாடுகள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து அநேக காரியத்தை எடுத்துக்கொண்டிருப்பார். I'm sure that he has taken a lot of reference from the book of Proverbs. நான் உங்களுக்கு வசனங்களை உங்களுடைய நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். I've given these verses in your notes. இந்த வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கப்போமாக. Let's read Proverbs chapter 10 verse 19. Sin is not ended by multiplying words, but the prudent hold their tongue. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். Thank you. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Let's read Proverbs chapter 13 verse 3. Those who guard their lips preserve their lives, but those who speak rashly will come to ruin. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அதே 29வது வசனம் 29வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். Let's continue to read chapter 29 verse 20. Do you see someone who speaks in haste? There is more hope for a fool than for them. தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயினால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். இவ்வளவு வசனங்களை வாசிக்கிறோம். வசனம் எல்லாம் என்ன சொல்கிறதா? நாம் பொறுமையோட பேச வேண்டும். All these words teaches about slow to speak. நாம் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் நம் வார்த்தைகள் அளவா இருக்க வேண்டும். We have to measure our words and it should be less. அதாவது ஜான் ட்ராப் என்பவர், அவர் யார் என்று சொன்னால் 17ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு வேத வல்லுனர். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். John Trapp, he was the English writer and theologian in the 17th century. அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயற்கையும் அப்போஸ்தலர்கள் போதித்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறது அல்லவா. தேவன் நமக்கு 2 காதுகளை தந்திருக்கிறார், திறந்து எப்போதும் கேட்க தயாராக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு நாவு மட்டும்தான் தந்திருக்கிறார். அதையும் பற்களும் உதடுகளும் வேலி இட்டிருக்கிறது என்று சொல்லி ஜான் ட்ராப் சொன்னார். John Trapp quoted, "Does the nature itself teach us the same thing the apostle says? God gave us 2 ears, open and ready to hear, but only 1 tongue, and even that is fenced in by teeth and lips." ஆமா, இயற்கையாகவே நமக்கு 2 காது, அது 2 நல்லா திறந்துதான் இருக்கு. Yes, by nature we have 2 ears. ஆனா நம்முடைய நாவு பாருங்க, அது ஒண்ணுதான். ஆனா அது பல்லும் உதடும் அது மறைத்து இருக்கிறது. But we only have 1 tongue, and even that is fenced in by teeth and lips. அப்ப எவ்வளவு குறைவா, எவ்வளவு கவனமாக, எவ்வளவு அளவா நாம் பேச வேண்டும் என்று சொல்லி இயற்கையே சொல்லுகிறது. So even the nature is letting us know how we should speak. We have to be slow to speak. அது மட்டுமல்லாமல் நீங்கள் புதிய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், Now if you look at the New Testament, குறிப்பாக சுவிசேஷ புஸ்தகத்தில், especially the Gospels, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 300 கேள்விகளை கேட்பாராம் அவருடைய ஊழிய காலத்தில். Jesus asked over 300 questions during his ministry. ஒரு சிலர் சொல்கிறார் 307 கேள்விகள் என்று சொல்லி, ஒரு சிலர் கணக்கு பண்ணி சொல்கிறார்கள். Yeah, some count and say there are 307 questions. நமக்கு எல்லாம் தெரியும், மிக சிறந்த ஒரு பிரசங்கியார் அப்படின்னு சொன்னா உலகத்திலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்க முடியும். We all are aware the greatest preacher and teacher, it is none other than Jesus. அவர் பேசினா எல்லாரும் மணிக்கணக்கு கேட்க ஆவலோடு இருப்பாங்க நினைக்கிறேன். I believe that people will be waiting to hear him speak. He is anointed. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம் உள்ளவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார். ஆனாலும் அவர் பாருங்க, ஏன் கேள்வி எழுப்ப வேண்டும்? He is anointed speaker, but why he need to raise questions? அவர் கேள்வி எழுக்கும்போது ஜனங்களுடைய அந்த பதிலானது இருதயத்திலிருந்து அவர் கேட்பதற்கு காதுகளை திறந்திருக்கிறார். Now he raised those questions because he wanted to listen to people, to hear their hearts. பாருங்க, ஆண்டவரே அவரே மணிக்கணக்கு பேசலாம், ஆனா அதை செய்யாமல் அவரும் கேட்க வேண்டும் என்று அவருடைய காதுகள், அவர்கிட்ட நம்ம இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Now even the Lord, he could speak for hours, but he took time to listen from others, so we can learn these good values from him. அநேக போதனைகள் மத்தியில் அவர் சொன்ன ஒரு போதனை, அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால், காது உள்ளவன் கேட்க கடவான். And Jesus always used this phrase, whoever has ears, let him hear. கண்டிப்பா யாக்கோபு இது எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து போதித்த அந்த காரியத்தை ஞாபகத்துக்கு வந்திருக்கும். I'm sure that when James was writing this epistle, he would have remembered what Jesus has taught. சுவிசேஷ புஸ்தகத்தில் 8 முறை இது சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவான். In the gospel, he will repeat this 8 times.
உங்களுக்கு அந்த வசனங்களை நான் தந்திருக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த குறிப்பை நீங்க பார்க்கலாம். You are at home and you can go through these verses. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 3 முறை சொல்லியிருப்பார். In the book of Matthew, he said it 3 times. மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 2 முறை சொல்லியிருப்பார். The book of Mark 2 times. அது மட்டும் லூக்கால 3 முறை சொல்லியிருப்பார். In Luke 3 times. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது 7 முறை அவர் இந்த வாக்கியத்தை சொல்லுவார். காது உள்ளவன் கேட்க கடவான். But in the book of Revelation, he will mention 7 times, whoever has ears, let him hear. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்பது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அழுத்தி சொல்கிறார் என்று பாருங்கள். So even Jesus is pressing and let us know how much better it is to listen than to speak. அப்ப நல்லா கவனிங்க, பேசுவதை காட்டிலும் கேட்பது எவ்வளவோ நன்மை நமக்கு கொண்டு வருகிறது. So how you can learn, we can know that how much benefit we will receive when we listen than speaking. நமக்கு எல்லாருக்கும் பேச பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். All of us love to speak. அதாவது ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம். உடனே பேசுறது நடுவில் பூந்து அப்படி இப்படி பேச ரெடியா இருப்போம். Especially when we are having a conversation, we always wanted to give our points and give our opinions. இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்வோம், நாம் பொறுமையோடு பேசுவோமாக, அதிகமாய் நாம் கேட்போம். So from this verse, let us learn that we need to slow to speak and we need to listen more frequently. நமக்கு கேட்டதுனால என்ன நன்மை உண்டாயிருக்கிறது? So what are the benefits that we get by listening? ஒரு மிகப்பெரிய நன்மை நம்ம வாழ்க்கையில நாம் கேட்பதனால உண்டாகிறது. There are one great thing that happens when we hear. ரோமர் 10வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read Romans chapter 10 verse 17. Consequently, faith comes from hearing the message, and the message is heard through the word about Christ. Amen. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்க நாம் வாசிக்கிறோம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும், அதாவது நம்ம என்ன விசுவாசம் எதனால் வரும் என்று சொன்னால் நம் கேள்வினால் கேட்பதனால் வரும் என்று சொல்லி. So we know that from this verse of faith comes from hearing and hearing through the word of Christ. பேசுறதுனால நம்மளுடைய விசுவாசம் வளராது. Our faith will not grow by speaking. நாம் அதிகமா பேசுறதுனால என்னோட விசுவாசம் வளர்ந்து யார் சொல்ல முடியாது. அந்த வசனமே சொல்லுகிறது, நாம் கேட்பதனால நம்மளுடைய விசுவாசம் உண்டாகும், அதன் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். So the Bible says, so faith comes from hearing, and hearing through the word of Christ we will receive salvation. நாம் பேசுவதனால நம்ம உண்டாகிற, அதிகமா பேசினா என்ன விளைவுகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன், கேளுங்க. Okay, let me tell you what will happen if we speak more than listening. என்னாகும், இவர் டேவிட் பாசன், இவர் பேரு, நல்ல ஒரு வேத போதகர். David Pawson is a renowned Bible teacher. அவர் என்ன சொல்லுகிறாரு சொன்னா, நீங்கள் பொறுமை இல்லாமல், அதாவது சீக்கிரமா அதிகமாய் பேசுறவர்கள் எங்க கொண்டு முடியும்னா வாக்குவாதத்தில் முடியும். இந்த வாக்குவாதமானது எங்க கொண்டு முடியும் என்று சொன்னா கோபத்தில் முடியும் என்று சொல்லி இவர் சொன்னார். He commented, when you are quick to speak, it often leads to arguments, and arguments eventually lead to anger. அதனாலதான் இந்த 19 வசனத்துல பாருங்க, யாக்கோப் அவர் என்ன சொல்லுகிறார், தீவிரமாய், அதாவது கேட்கிறது தீவிரமாயும் பேசுகிறது பொறுமையாயும் கோபப்படுகிறது தாமதமாய் இருக்க கடவார்கள். அதாவது கோபத்தையும் சேர்த்துக் கொள்கிறார் என்று சொன்னா அவருக்கு நன்றா தெரிந்திருக்கிறது, நீங்கள் அதிகமாக பேசும் பொழுது அது எங்க கொண்டு முடியும் என்று சொல்லி. So that is why James understand what will happen. That is why he mentioned that we have to slow to speak and anger, and because he know what will happen when we are quick to speak. நல்லா வாசித்தோம், நீதிமொழிகள் 19 வசனத்தில் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாம் போகிறது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான் என்று சொல்லி வாசிக்கிறோம். That is why it is says in the book of Proverbs chapter 10 verse 19, when words are many, transgression is not lacking, but whoever restrains his lips is prudent. அதிகமாக பேசும் பொழுது அங்க பாவம் இல்லாம போகிறது. அதாவது பாவம் கண்டிப்பா நடக்கிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு, நீங்க அதிகமா பேசுகிற ஒரு நபராக இருந்து சொன்னா. If we are someone who speaks a lot, there are chances that sins can grow. So அதனால் இந்த முதல் காரியத்தை நம்ம கத்துக்க போகிறோம் என்று சொன்னால், இங்க சுயமோசம் எங்க நடக்கிறது சொன்னால், so this is the first thing that we're going to learn, where the self-deception will start to take place. நம்முடைய நாவையும் நம்முடைய கோபத்தையும் நம் பொறுமையோடு கையாளாவிட்டால் நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்ல நான் சொன்னா அதுவே ஒரு சுயமோசம். We deceive ourselves if we think we are spiritual but cannot control our temper or our tongue. இதை நாம் எப்படி மேற்கொள்வது? So how to overcome this?
ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாய் பேசுவதை காட்டிலும் நாம் கேட்பவர்களாய் இருக்க வேண்டும். So true faith listens more than it argues. ஸோ இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், So a reflection question here. அது நினைக்கிற போன வார சேர்மன் கூட பாஸ்டர் பர்னர் ரொம்ப அழுத்தி தெளிவா சொன்னாரு, நம் தேவனுடைய சத்தத்தை கேட்க தயாரா இருக்கிறோமா? Even last week Sunday, Pastor Bernard, he preached and asked, are we ready to hear the voice of God? நல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்பவர்கள் அவர்களுக்கு வாக்குவாதம் பண்ணுவதற்கு நேரம் இருக்காது, குறை சொல்வதற்கு நேரம் இருக்காது, கோபம் வந்து சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்காது. Those who wants to hear the word of God, who learn to hear the voice of God, will have no time to find fault or to argue or to get angry. ஸோ நாம் நம்முடைய பேசுவதை குறைத்து அதிகமாக நாம் கேட்க கற்றுக்கொள்வோம். So let us learn to become someone who's slow to speak but hear often. இரண்டாவதாக, Secondly, காட்டுதல். show. ஓகே, நாம் வாசிப்போம். யாக்கோப் முதல் அதிகாரம் 22ஆம் வசனம். Let's read James chapter 1 verse 22. Do not merely listen to the word and so deceive yourselves. Do what it says. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகியும் இருங்கள். ஏறக்குறைய இங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல 46 பேர்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். Okay, there are almost 46 people here in this Zoom. நம்ம எல்லாரும் கொலெக்டிவா சத்தியத்தை கேட்கிறோம். Collectively, we are hearing the word of God. வசனம் சொல்லுகிறது, கேட்கிறவர்கள் மட்டுமல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அதன்படியாக கீழ்ப்படிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். The verse says, hearing the truth is not enough. Believers must act on it and to continue to act on it daily. நாம் இன்னும் அதிகமான வசனங்களை வாசிப்போம். Let's read a few more verses. வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Let's read Matthew chapter 7 verse 21. Not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but only the one who does the will of my Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனால், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சோ நாம் வாசிக்கிறோம் இங்க என்னவென்று சொன்னால், இது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை தருகிறார். Now the Lord will give a warning here. அதாவது நீங்கள் பேசினால், கூப்பிட்டா, அதாவது இவ்வளவு வார்த்தையில சொன்னா மட்டும் பத்தாது, செய்கிறவளா இருந்தா மட்டுமே நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Now he said it is not enough when you just speak the word, but you must become the doer of the word. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Let's read Romans chapter 2 verse 13. For it is not those who hear the law who are righteous in God's sight, but it is those who obey the law who will be declared righteous. நியாய பிரமாணத்தை கேட்கிறவனுக்கு தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களோ நீதிமான்களாய் இருப்பார்கள். கேட்கிற மட்டுமல்லாமல் நாம் செய்கிறவரா இருந்தால் மட்டுமே நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். So we must not be the hearers of the law who are righteous before God, but the doers of the law who will be justified. So நாம் காட்ட வேண்டும், நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி நம்மளுடைய செயல்களில் நாம் காட்ட வேண்டும். So we need to show through our actions that we are Christians. இது அன்னோன் தெரியாத நல்ல ஒரு வாக்கியம். அது நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பிறகு தமிழில் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் விளக்குறேன். சொன்ன காரியம் என்ன சொன்னால், ஆர்த்தோடாக்ஸி வித்அவுட் ஆர்த்தோப்ராக்ஸி இஸ் காமன் அமாங் பீப்புள் ஆஃப் காட். ஓகே, ஸோ நான் என்னவென்று சொன்னால், ஆர்த்தோடாக்ஸி அப்படி என்றால் அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சரியான நம்பிக்கை. Orthodoxy means right belief. சரியான நம்பிக்கைன்னு சொன்னா சரியான உபதேசத்தை நம்புவது, சரியான இறையில் நீங்கள் நம்புவது, சரியான தேவனை குறித்ததான ஒரு புரிதல் இருப்பது, அதுதான் ஆர்த்தோடாக்ஸி. Orthodoxy means right belief, having the correct doctrine, theology or understanding of God. ஆர்த்தோப்ராக்ஸினா சரியான நடைமுறை. Orthopraxy means right practice. அப்படி என்று சொன்னால் அந்த சரியான நம்பிக்கை கீழாக நம்ம கீழ்ப்படிந்து அன்பிலையும் பரிசுத்தத்திலும் நற்கிரிகள் செய்தலும் நம்ம இருப்போம். அதுதான் சரியான ஒரு நடைமுறை. Meaning living out those beliefs through obedience, love, holiness and good works. இப்ப திருப்பி நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Orthodoxy without orthopraxy is common among the people of God. இது இலகுவான ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லது நான் தமிழ் சொன்னால் அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாங்க. அநேக தேவ பிள்ளைகள்
சரியான காரியத்தை நம்புகிறார்கள், ஆனா அதை நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்துவதில்லை. Many of God's people believe the right things but don't live them out. இங்க இருக்க நம்ம அநேக பேர் நம்ம சரியான காரியத்தை நம்புகிறோம், Many of us here, we believe the right things. சரியான உபதேசத்தை நாம் கையாளுகிறோம், Yeah, we hold the right theology. தேவனுடைய வசனம் நமக்கு தெரிகிறது, இதுதான் இப்படிதான் என்று சொல்லி. We do know the word of God. ஆனா ரொம்ப கவலைக்குரிய காரணம் வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்தாம இருந்தால் அது வீணாய் போய்விடும். Sadly, if we do not live it out in our daily lives, that all of this will become vain. ஸ்ரீலங்கால இந்த மாதிரி நான் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, In Sri Lanka, when I was sharing, இப்படியாக ஒரு சபையில பாஸ்டர்ஸ் மத்தியில நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். I was speaking among the pastors. நான் போதகர் மாட்ட சொன்னேன், I told the pastors, நம்மளுடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நம்மளுடைய கிரியைகள் மூலமா வெளிப்படுத்த வேண்டும். we need to expose or reveal our faith through our actions. அவங்ககிட்ட சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்களும் ஒத்துக்குவீங்க. I'm going to share to you what I shared to them, and you will acknowledge it with me. நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம சபையில நம்ம ஏமாத்தலாம், பிரசங்கம் பண்ணி ஏமாத்தலாம், வர்ஷிப் லீட் பண்ணி ஏமாத்தலாம், மியூசிக் ஆண்டு ஏமாத்தலாம், ஜனங்களை ஏமாத்தலாம், ஆனா ஒரு பொழுதும் வீட்டுள்ள ஆளுங்களை ஏமாத்தவே முடியாது. I told them that we may be able to deceive the church, the people, the worship, through our preaching, through our music, playing music, and even the public, but we can never deceive our family. ஏன் என்று சொன்னா நம்மோடு இருக்கிறவர்கள் தேவனையும் ஏமாத்த முடியாது தான், தேவனையும் ஏமாத்த முடியாது, ஆண்டவரையும் ஏமாத்த முடியாது. And we cannot even deceive God. நம்ம அது குறித்து அப்புறம் பேசுவோம். ஆனா முதலாவது நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு நம்மளை குறித்து தெரியும், நல்லா தெரியும், நம்ம நடிக்கிறோமா உண்மையா இருக்கிறோமான்னு சொல்லி. Because our family members, they know us very well, whether we are putting on an act or we are being genuine. ஒத்துக்கிறீங்களா? Will you acknowledge it with me? ஒத்துக்கிறீங்களா? Will you agree with நம்ம me? மேல பாவம் பட்டு தான் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்டே சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து, நீ சபையில வேற மாதிரி இருக்கிற, வீட்டுல வேற மாதிரி இருக்கிற அப்படின்னு. Out of pity, they might not tell others, but one day sometimes they will come and be honest with you. எவ்வளவு ஒரு புத்தி உள்ள அல்லது எவ்வளவு ஒரு நல்ல அழகா பேசுகிற அல்லது பிரசங்கிக்கிற எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரீச்சரா இருந்தாலும் சரி, வீட்டுல தெரிஞ்சிடும் அவரோட வண்டவாளம் தண்டவாளம். No matter how eloquent or great speaker one can be, but at his own household, the family members will know his true colors. நான் ஒண்ணு சொல்றேங்க, அது ரொம்ப நாள் தாக்கி பிடிக்க முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான், அகப்படுவான். It won't survive. They won't survive for so long. One day they'll be caught. So அதனால் இந்த காரியத்தை நம்ம சரியான காரியத்தை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆர்த்தடாக்ஸி. அதே நேரத்தில் சரியான நடைமுறை நம் வாழ்க்கையை சம்பந்தப்பட்டு நம்ம அந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஆர்த்தோபிராக்ஸி அவசியம். So orthodoxy, we are holding to the right belief, but at the same time, orthopraxy, we need to live out those beliefs. அதாவது நமக்குள்ளாக விசுவாசம் இருக்கு, நம்ம நல்ல ஒரு பாயஸ், நல்ல ரிலிஜியஸ், ஒரு மதவாதியா இருக்கிறோம், ஆனா வாழ்க்கைக்கு அந்த காரியத்தை நடைமுறையா கொண்டு வரதுல சொல்லி நல்ல ஒரு உதாரணம் ஒரு ஆள் இருக்கிறார். So there is one person who can show outwardly that they are a religious person, but inwardly they are not. One person சொல்லும்போது ஒரு குரூப், ஒரு குழு. There's one group who are like this, outward religion but neglecting. அந்த குழுவை ஆண்டவர் பயங்கரமா ஏசினார். So Jesus would rebuke this group. அவர் யார் என்று சொன்னால் பரிசேயர்கள். And they are called the Pharisees. பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா வெளியரங்கத்துல தான் வந்து அவங்க அப்படியே மதவாதியா இருப்பாங்க. வெளியரங்கத்துல தான் அவங்களுடைய அப்படியே ஒரு பெரிய ஒரு ரிலீஜியஸா காமிப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இருதயத்துல தேவனை ஆராதிப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவார். So the Pharisees, outwardly they will be so pious and religious people, but inwardly they will neglect justice, mercy and faithfulness. So இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு சொன்னார், எல்லாம் மத்திய 23ஆம் அதிகாரத்திலே இருக்கும். All this is written in the book of Matthew chapter 23. மத்திய 23 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. Turn to Matthew chapter 23 verse 13. Woe to you, teachers of the law and Pharisees, you hypocrites! Thank you. That's okay. அது okay. Hypocrites. Okay. தமிழ் வாசிங்க. மத்திய 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே. Okay sister. மாயக்காரர்களே, hypocrites. Hypocrites. இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, ஸ்டேஜ் ஆக்டர்ஸ். ஹிப்போக்ரிட்ஸ்னா நடிக்கிறீங்க, மாயக்காரர்களே, நல்லா நடிக்கிறீங்க, அதுதான் அது அர்த்தம்.
Hypocrites means they are stage actors. They are very good in acting. மத்திய 23ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நானே சொல்றேன், இன்னொரு வார்த்தை சொல்ல, குருடான வழிகாட்டிகளே. In Matthew 23:16, he will say, Jesus will tell the Pharisees they are blind guides. இன்னொன்னு 23ஆம் அதிகாரத்தில் அதே 17ஆம் வசனத்துல மதிகேடரே, குருடரே என்று சொல்லுவார். In Matthew 23:17, he will call the Pharisees blind fools. 19ஆம் வசனத்துல குருடரே என்று சொல்லுவார். In verse 19, blind man. 27ஆம் வசனத்துல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்னுவார். In verse 27, whitewashed tombs. 33ஆம் வசனத்துல சர்ப்பங்களே என்று சொல்லுவார். Verse 33, serpents. அதே 33ஆம் வசனத்துல விரியின் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுவார். In verse 33, brood of vipers. ஏன் திரும்ப ஆண்டவர் அவர் மேல இவ்வளவு கோபமா இருந்தாரு? What's the reason Jesus was very angry with the Pharisees? ஏன் என்று சொன்னால் சரியான நம்பிக்கை இருந்தது அவர்களா, சரியான ஒரு விசுவாசம் இருந்தது, ஆனா சரியான ஒரு நடைமுறை வாழ்க்கை அவங்க வாழ்க்கையிலே இல்ல. Because they had the right beliefs but not the right practice. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரியான நம்பிக்கை இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, ஆனா நடைமுறை வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாம இருந்தா இந்த வார்த்தை எல்லாம், இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கும் பொருந்தும். So today, when we are holding to the right beliefs but we are not walking with the right practice, then all these names apply to us as well. சரி, சோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? So what we can learn from these verses? நமக்கு வேதத்தை குறித்து அதிகமான அறிவுகள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசித்து அது மட்டும் போதும் என்று வாழ்ந்திருந்தால் நம்மளே சுய மோசத்திற்குள்ளாக வழிநடத்துகிறோம். When we deceive ourselves, when we think knowing the Bible is enough without living it, then it is called then we are deceiving ourselves. நாம் எப்படி இதை மேற்கொள்வது? So how to overcome this? உண்மையான விசுவாசம் கிரிகள், நற்கிரிகளை அது காமிக்க வேண்டும். A real faith produce in action. சோ அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய கேள்வி. Now there's a reflection question here. இந்த கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. Individually we need to answer this. என்னுடைய விசுவாசமானது என் வாழ்க்கையின் பகுதியாய் அது தெரிகிறதா, அல்லது கேட்கிற மட்டனா இருக்கனா, அது செய்யாம நான் இருக்கிறேனா என்று சொல்லி அதை கேட்க வேண்டும். We need to ask ourselves, does my life show my faith in action, or am I deceiving myself by only hearing without doing? கடுமையா இருக்கா? நீங்க யாக்கோப்பு இந்த வசனத்தை எழுதும் பொழுது அவரும் இதெல்லாம் மனதில் வைத்து தான் சபைக்கு எழுதியிருப்பார். So while James was writing all this, he would have all this in his heart. டேவிட் பாசன் இதை நான் ஏன் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்பாக நீங்க யோசிக்காதீங்க பைபிள் ஸ்டடி இவ்வளவு கடுமையா பேசணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. I don't think that why today's Bible study is very hard. ஏன் சொல்றேன்னா டேவிட் பாசன் மறுபடியும் நல்ல ஒரு டீச்சர். இந்த பாடத்தை David Pawson is a great teacher. யாக்கோபின் புத்தகத்தை அவர் சொல்லி கொடுக்கும்போது சொன்னாரு, let the word judge you. அதாவது வசனமே நம்மை நியாயத்தீர்க்கட்டும். He said, as you are studying the word of the book of James, let the word itself judge you. நம்ம ஒவ்வொரு முறை வசனத்தை திறக்கும் பொழுது நம்ம எப்படி உட்கார்ந்திருக்கணும்னா, let the word, இந்த வசனம் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை நியாயத்தீர்க்கட்டும். So whenever we read the word of God, we have to say, let this word judge me. ஏன்னா அங்கதான் அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையை மாற செய்யும். Only then there will be a transformation in our lives. மூன்றாவதாக, thirdly, கட்டுப்படுத்துதல். steer. நாம் வாசிக்கப்போம் யாக்கோப் முதல் அதிகாரம் 26ஆம் வசனம். Let's read James chapter 1 verse 26. Those who consider themselves religious and yet do not keep a tight rein on their tongues deceive themselves, and their religion is worthless. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். முதலாவது 19ஆம் வசனத்தில் கவனித்தோம். யாக்கோப் சொல்லுவார், கவனமாய் பேசுறதுல கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுவார். Earlier we learned James will advise to be someone who is slow to speak. ஆனா 26ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, but when we learn in verse 26, அந்த பொறுமையில் பேசும்போது கூட கட்டுப்பாடோடு பேசுங்கன்னு சொல்கிறார். Even when you are slow to speak, he will say steer your speech. Control your speech. அந்த பொறுமையா பேசுங்க, ரொம்ப பேசாதீங்க. அந்த பொறுமையா பேசும்போது கூட என்ன செய்யுங்க, கட்டுப்பாடோடு பேசுங்க. He says be someone who is slow to speak, but at the same time control your words.
இதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இப்படிதான். This is an example that I can give you. இப்போ நீங்கள் ஒரு டூத் பேஸ்ட் கால்கேட்டோ இந்த மாதிரி டாலி வீட்டில் என்னென்ன டூத் பேஸ்ட்டுங்க நீங்கள் நாளைக்கு காலையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேருந்து டூத் பேஸ்ட்டை வெளியே எடுத்துட்டு திருப்பி உள்ளுக்கு போக பாருங்களேன். Okay, imagine there's a toothpaste in your house, and then imagine squeezing toothpaste out of a tube, and then once it's out, try to put it back in. உங்களால் அது உள்ளுக்கு போட முடியாது, கஷ்டம். You will find it difficult to put it back inside. அதே மாதிரி நம் வாயில நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது விழுந்தது தான், அது மறுபடியும் நம்ம அள்ள முடியாது. The same way, once words leave our mouth, we can't take them back. அதனால தான் யாக்கோப் சொல்லுகிறார், பொறுமையோடு பேசுங்க, கட்டுப்பாடோடு பேசுங்க, கவனமா பேசுங்கன்னு சொல்லி ரொம்ப அவர் எச்சரிக்கிறார். That is why James will warn the people to be someone slow to speak and control your speech. பிரச்சனை எங்கன்னா நம்ம The எவ்வளவுதான் problem is நம்மனால நம்முடைய நாவை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டப்படுவோம். the problem is we always find it difficult to control our tongues. புதிய ஏற்பாடுல இயேசுவின் காலத்துல ஒருத்தர் இருந்தார், அவரும் அவர் நாவை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டாரு. And there was one person in the New Testament in the time of Jesus who could not control his tongue as well. யார் நினைக்கிறீங்க? யாராச்சும் ஒரு ஆள் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. யார் அது? Can someone guess and let us know who can that be? Peter. Yes, correct, Peter. Yes, Right. it is. யார் அது சொன்னது? Shalom. Thank you sister Shalom. பீட்டர், பேதுரு Yes, பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நாவை அடக்க முடியாத ஒரு நபராக இருந்தாரு இயேசுவின் காலத்துல. Yeah, Peter is someone who could not control his tongue during the time of Jesus. 5 முக்கியமான நேரத்தில் பேதுரு தவறான வார்த்தைகளை சொன்னார். There are 5 major times Peter stumbled with his words. முதல் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 22 23ஆம் வசனம் வரையிலும். Let's read the first one, Matthew chapter 16 verses 22 till 23. Peter took him aside and began to rebuke him. "Never, Lord," he said. "This shall never happen to you." Jesus turned and said to Peter, "Get behind me, Satan. You are a stumbling block to me. You do not have in mind the conscience of God, but merely human conscience." தமிழ் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சபிக்கவில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பேதுருவோட நாவை பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தத்தை அறியாம பேசுகிறது. So look at the tongue of Peter. He didn't understand the will of God and he spoke. He didn't understand the will of God. அவர் என்ன செய்கிறார், அப்படியாக அவருடைய ரொம்ப இமோஷனல் வாயில ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரிபியூக் பண்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாத்தானே எனக்கு பின்னாடி போ. Emotionally he will start to speak, and what Jesus will say, he will rebuke him to get behind him. நான் ஒரு அறிகுறி எனக்கும் நான் சொல்லிக்குவேன். ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன், இமோஷனலாக இருக்கும்பொழுது, ரொம்ப கோவம் அடையும் போது, இல்லை கவலையாக இருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு இமோஷன் இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லதான ஒரு விஷயம். Now, it is wise to be quiet whenever we are emotionally, when we are angry and when we are sad. ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய வார்த்தைகள் கொட்டப்படும். Because during this time there are a lot of words, we will pour out a lot of words. அடுத்தது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4லிருந்து 5வது வசனம். Next, let's read Matthew chapter 17 verses 4 and 5. Peter said to Jesus, "Lord, it is good for us to be here. If you wish, I will put up 3 shelters, one for you, one for Moses, and one for Elijah." While he was still speaking, a bright cloud covered them, and a voice from the cloud said, "This is my son, whom I love. With him I am well pleased. Listen to him." அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழல் இட்டது. இவர்கள் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பால போ சாத்தானே என்று சொல்லி கடந்து கொண்டார் பேதுருவை. We just saw earlier Jesus rebuked him and told him to get behind him, Satan. இங்க மறுரூப மலையில பார்த்தீங்கன்னா பிதாவே அந்த இடத்துல வானத்திலிருந்து பேசுறாரு, என் பிள்ளையோட சத்தத்தை கேளு. When we look at the Transfiguration Mount, even God will rebuke him and saying, "Listen to my son."
இங்க பேதுரு எலியா, மோசே, இயேசு பார்த்து எல்லாமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்படியாக ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாரு. So when Peter saw Moses, Elijah, and Jesus, he was so excited. அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, இயேசு 3 கூடாரம் சொன்னார்ல, இயேசுவை கூட மோசே கூடயும் இளையா கூடயும் அப்படியாக ஒப்பிட்டு பார்த்துட்டாரு. So when he said, let's put up 3 shelters, he started to look at Jesus, Elijah, and Moses together, அதாவது compare them together. ஸோ இங்கே he was missing Jesus supremacy. இயேசு தான் ஆண்டவனுச்சு அந்த காரியத்தை பாருங்க. நம்ம whenever இது ஒன்று சின்ன ஒரு அட்வைஸ் தான் எனக்கும் சரி, நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்பொழுது அப்போ தான் நிறைய வார்த்தைகள் கொட்டுவோம். Even sometimes when we are so excited, out of excitement, we will pour a lot of words. அப்போ தான் எல்லா விதமான ப்ராமிசஸ்லாம் கொடுப்போம். And we will give all kind of promises. அப்போ செய்ய முடியாத பொழுது அப்பதான் வருத்தப்படுவோம், ஏன்டா அது சொன்னோம் அப்படின்னு சொல்லி. And when we cannot fulfill it, then we will feel very guilty. Why did we say that earlier? So பேதுரு நல்ல ஒரு உதாரணம் இல்ல. So Peter is such a good example. அதே நேரத்தில் மற்ற வசனங்கள் வாசிக்க போவதில்லை, எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா நான் சொல்றேங்க கேளுங்க. அடுத்தது நான் பார்க்கும்பொழுது பேதுரு அவனுக்குள்ள பெருமை இருந்தது. யாரு உழுந்தாலும் நான் உழுவ மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பெருமை இருந்தது. Even Peter has such a pride in him. He said that he will stay faithful. He will not fall away, and he will stay with Jesus. பெருமையின் சொற்கள் இதுவும் கவனமா இருக்கணும். Boasting of loyalty, we have to be careful even in this. இதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். பெருமையில வந்து நிறைய காரியங்கள் நம்ம பேசுவோம், அதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். Out of pride, we will boast about a lot of things, and we have to be careful about this as well. பிறகு அவர் அப்படியாக இயேசுவை மறுதலித்தான். And then later he would deny Jesus. அப்புறம் அப்படியாக எல்லாம் உட்கார்ந்து இந்த எல்லாம் கடைசி பந்தியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இயேசு சொல்வார், இதில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது, And then at the last supper when Jesus said someone is going to backstab me. ஸோ அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னா, பேதுரு போயிட்டு யோவானை காமிச்சு இவர் எப்படின்னு கேட்பாரு. So he will ask how about him? Look at John and ask how about him? அப்ப இயேசு சொல்லுவாரு, உனக்கு என்ன வந்தது, நீ என்னை பின்தொடர் என்று சொல்லி சொல்லுவார். So Jesus will reply, what is that to you? You must follow me. இது எப்படிப்பட்ட வார்த்தைனா வந்துட்டு கேரிங் அபவுட் அதர்ஸ், மற்றவங்களை இவங்க பிஸ்னஸ் எப்படி. அப்போ ஆண்டு என்ன சொல்லணும்னா, ஷார்ட் டேர்மாக சொல்லணும்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் பீட்டர், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. So what Jesus is trying to say is, mind your own business, Peter. இது தயார் பண்ண பிறகு என்னோட வைஃப் சொன்னாங்க, எனக்கு பீட்டர் நினைச்சா பாவமா இருக்கு, ரொம்ப தாக்குறமா இருக்குன்னு சொன்னாங்க. So after preparing this, I said to him, it's like we are putting Peter down. நான் சொன்னேன், we are attacking Peter அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப பாவமா இருக்கு. அப்ப நான் சொன்னேன், எல்லாம் கெட்டதுலயும் நல்லது இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு. I said, don't worry. There are good things that will come out from bad things. நல்லது என்னன்னா, அப்போஸ்தலர் நாட்கள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இதே பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். The good thing is something changed on the day of Pentecost. Peter will stood and speak boldly, and about 3,000 people were added to the church. அப்படி வாழ்ந்த ஒரு பீட்டர், அப்படி பேசின ஒரு பீட்டர் இங்க என்ன அவனுடைய நாவை மாற்றினது? So Peter, who spoke carelessly before this, what has changed in him? நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வேணாம், 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் மட்டும் வாசிங்க. Let's read Acts chapter 2 verse 4. Acts chapter 2 verse 4. They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them, and of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருள் அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேசத் தொடங்கினார்கள். இங்க பாருங்க, பேதுரு ஒரு காலத்துல வந்து ரொம்ப தவறாக அல்லது தவறான எண்ணத்தோட அல்லது தவறான காரியத்தை பேசினவர் இங்க 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த நாம் வாசிக்கிறோம், அக்கினிமயமான நாவுகளை போல் ஒன்று இறங்கி இருந்துன்னு சொல்லி வாசிக்கிறோம். So Peter, who spoke carelessly before, but what changed in him, we read from this verse earlier that the disciples were filled with the Holy Spirit and tongues of fire rested on them. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, ஆண்டவர் பரிசுத்த ஆவின்னு சொல்லும் பொழுது ஒரு டர்ஃப் ரூபத்தை எடுத்து வந்திருக்கலாம், இல்ல வேற ஆர்கனோட ரூபத்தை எடுத்து வந்திருக்கலாம். ஏன் நாவ், ஏன் வந்து டங்? No, in this passage, in this event, the Holy Spirit could have come in a form of a dove or something else, but why it was in the form of a tongue?
ஒன்னு இவர்கள் எல்லாம் ஒளிந்திருந்தார்கள், பயந்து இவர்களால் ஒன்றும் பேச முடியாம ஒளிந்திருந்தார்கள். They were hiding when before this event took place, காத்திருந்தார்கள். and they were praying and waiting for the coming of the Holy Spirit. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கின பிறகு முதலாவதாவது அவருடைய நாவுகள் தொடப்பட்டது. So when they were filled with the Holy Spirit, the first thing is the tongues of fire rested on them. முதலாவதாக அவருடைய நாவுகள் தொடப்பட்டது. So they are சோ என்ன நடக்குதுன்னா அவர்கள் எல்லாரும் வந்துட்டு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க, நவமான பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். So they started to speak in tongues. அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட தொடப்பட்ட அந்த நாவு பேதுரு கிடைத்ததனால எழும்பி அவன் பிரசங்கிக்கிறான். 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். So because his tongues were touched, and out of that boldness he boldly stood and spoke. ஒரு காலத்துல அவருடைய நாவானது அதாவது வேற காரியங்கள், தவறான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தது. இட் வாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த நாவானது வந்துட்டு இப்படியாக கண்ட்ரோலே இல்லாம இருந்தது. ஆனா இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இட் வாஸ் ஹெவன்ஸ் கண்ட்ரோல். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக அதை சிறைப்பிடித்து அது வழிநடத்த ஆரம்பித்தார். So before this his tongue were out of control, but after the filling of the Holy Spirit it was under heaven's control, and it was led by the Spirit of God. நாம் அதாவது நம்முடைய நாவுகள் எப்படி இருக்கிறது? So we need to ask ourselves, how about our tongue? நாம் புறம் பேசுகிறோமா? Do we gossip? நாம் பின்னால பழி சொல்லுகிறோமா? Do we backbite? அல்லது குறை பேசுகிறோமா? Or complain? நம்முடைய வார்த்தையானது ஜீவனை கொண்டு வருகிறதா அல்லது நம்ம வார்த்தையானது ஒருவனை உடைக்குகிறதா? So our words brings death, or is it breaking someone? இப்படிப்பட்ட நாவுகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாமும் அதுதான் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய நாவை சிறைப்பிடித்துக் கொள்ளும். So if we have tongue like this, it is time for us to repent and pray like the disciples asking God to fill us with the Holy Spirit, so our tongues may be under his control. Yes, I understand. எனக்கு புரியுது. நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் பொழுது, அவர் நம் நிரப்பும் பொழுது நம் நாவை அவர் நமக்காக கண்ட்ரோல் பண்ணுவார். So yes, it is hard to control our tongue, but when we are filled with the Holy Spirit, he will help us to control our tongue. அதனால் நாம் கேட்க வேண்டிய, அதாவது இங்க சுயமோசம் என்னவென்று சொன்னால், the self-deception here, நம்மளுடைய வார்த்தையானது, நம்முடைய சொற்களானது மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவர்களை உடைக்கும், அல்லது மற்றவர்களை குறித்து புறம் பேசும், அல்லது மற்றவர்கள் பின்னால பழி சொல்லும், அல்லது குறை மட்டும்தான் பேசும் என்று சொன்னால் சொல்லி நம்ம நினைச்சோம் என்று சொன்னால், நான் வந்து ஒரு விசுவாசி என்று சொல்லி நினைத்தோம் என்று சொன்னால் நம்மளே மோசத்திற்குள்ளாக வழி நடத்துகிறோம். We deceive ourselves if we think we are mature believers while letting our speech tear others down. So control speech. How to overcome? நம் நாவை அடக்கும் பொழுது அதுவே விசுவாசத்தின் ஒரு முக்கிய அடையாளம். So how to overcome self-deception here? Control speech is a mark of true faith. So நம்முடைய வாழ்க்கை ஒருவரை கட்டுகிறதா அல்லது ஒருவரை உடைக்கிறதா என்று சொல்லி நாமளே இந்த கேள்வியை கேட்டு எதிலே நிற்கிறோம் என்று சொல்லி நாமளே பரிசோதித்து பார்ப்போம். So we need to evaluate ourselves and see whether our words bringing life and encouragement, or am I deceiving myself while letting my tongue destroy others? கடைசியாக lastly, பராமரிதல், support. ஓகே, பராமரிப்பு என்று சொல்லுகிற இந்த காரியம் 1ஆவது அதிகாரம் அதே 27 வசனத்தை வாசிப்போம். Let's read James chapter 1 verse 27. Religion that God our Father accepts as pure and faultless is this: to look after orphans and widows in their distress and to keep oneself from being polluted by the world. திகற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுக்கிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரையாதபடிக்கு தனக்கு காத்துக் கொள்கிறது ஆகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமாய் பக்தியாய் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தின் முறைக்கு எதிராக இருக்கிறது. Now when we read this verse, it is against the system of this world. ஏன் அப்படி சொல்றேன்? Why am I saying this? உலகம் சொல்லும் வலுவானவன் மட்டுமே பிழைப்பான் அல்லது பிழைத்திருப்பான். The world operates on the principle of survival of the fittest. அப்படி என்ன அர்த்தம்? பலவானவர்கள் பலமாய் கொண்டிருப்பார்கள், பலவீனர்கள் விட்டு போயிட்டே இருப்பாங்க. The strong get stronger and the weak are left behind.
இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்றோம்னா, பலத்தை, ஆஸ்தியை, வெற்றியை, கொண்டாட்டத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஆனா இந்த பலவீனர்களை ஒதுக்குகிற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The society that we are living today often values power, wealth, and success while neglecting the weak. ஆனா கர்த்தருடைய ராஜ்யம் பாருங்க, இது கர்த்தருடைய ராஜ்யமானது அது கொஞ்சம் வித்தியாசமானது. But God's kingdom is different. அவர் எதுக்கு அழைக்கிறான்னு சொன்னா, இங்க இடத்துல வந்து வீக், WEAK என்று சொல்லி இந்த மாதிரி வீக்ல வந்துட்டு 4 காரியத்தை கொடுத்திருக்கேன். கர்த்தருடைய தேவன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாம் பார்ப்போம். So we're going to see how God's kingdom runs differently. யாக்கோப் 1 அதிகாரம் 27 வசனத்துல வாசித்தோம். Earlier we read from James chapter 1 verse 27. நாம் திக்கற்றவர்களை, அதாவது இவர்களை நாம் பார்க்க வேண்டும். இவர்கள் பலவீனர்களை அவர்களை நாம் அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We need to welcome the weak. இரண்டாவதாக திக்கற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். We need to empower the helpless. நாம் வாசிக்கப்போம் 82ஆம் சங்கீதம் 3 லிருந்து 4ஆம் வசனம் வரை. Let's read Psalms chapter 82 verses 3 and 4. Defend the weak and the fatherless, uphold the cause of the poor and the oppressed, rescue the weak and the needy, deliver them from the hand of the wicked. ஏழைக்கும் திகற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திகற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நியாயத்திற்கும் போது பழைய ஏற்பாடுல, when we look at the Old Testament, if you look in the Old Testament, when God going to pass the judgment of the people of Israel, அவருடைய பாவத்தை மட்டும் நியாயத்திற்க மாட்டார், அதோடு சேர்த்து நீங்கள் ஏழைகளை கவனிக்கவில்லை என்று சொல்லி நியாயத்திருப்பார். So he will not pass the judgment on them because of their sin, but also because they neglect the poor. Not only the sin, அது மட்டுமல்லாமல் ஏழைகளை இங்க கவனிக்க neglect பண்ணிட்டு சொல்லி ஆண்டவர் நியாயத்திருப்பார். So God will judge them because they have neglected the poor. அடுத்ததாக ஏழைகள் ஒதுக்காமல் நாம் இருக்க வேண்டும். Next, we shouldn't avoid exploiting the poor. வாசிப்போம் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Let's read Exodus chapter 22 verse 22. Do not take advantage of the widow or the fatherless. விதவையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஒடுக்காம நாம் இருக்க வேண்டும். விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஒடுக்காமல் நாம் இருக்க வேண்டும். So we should not avoid this the widow and the fatherless child. I like the version that Veron read just now. Can you please read again? Do not. Sister Veron, Exodus 22:22. I think அவங்க என்ன சொன்னாங்கன்னா, do not take advantage, அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. do not take advantage. அவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க அதாவது வீக்கா இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கான்னு சொன்னா நம்ம டேக் அட்வான்டேஜ் பண்ணக்கூடாது. ரொம்ப தவறுங்க. கர்த்தருடைய கண்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய காரியம் அது. So the verse says, the version says that we should not take advantage of these people. So it is a very great mistake if we commit one. அது சபைக்குள்ளாக இருக்கலாம், சபை வெளியாளா இருக்கலாம், அவங்க வந்துட்டு வீக்கா இருக்காங்க, ஒன்றும் தெரியாது, அவங்க ஈஸியா ஏமாத்திடலாம் சொல்லி நீங்க ஏமாத்தினா தேவனுடைய பார்வைக்கு அது ஒரு பெரிய அநியாயம், மோசம். So whether they are believers or non-believers, knowing that they are weak and we are taking advantage over them, in God's eye is such a cruelty. கடைசியாக, அதாவது நான்காவதாக, தொடர்ந்து நாம் சேவிக்க வேண்டும். Lastly, keep serving. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Matthew chapter 20 verse 26. Not so with you. Instead, whoever wants to become great among you must be your servant. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை இருக்க கடவன். அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நம்மள ஒருவர் யாராவது பெரியவனா இருக்க வேண்டும் என்று சொன்னா நாம் பணிவிடை செய்யறவளா இருக்க வேண்டும். Jesus said, whoever wants to become great among you must be your servant. So 4 காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். WEAK, நம்ம welcome the weak, empower the helpless, avoid exploiting the poor and keep serving. நம்ம இந்த காரியங்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய வாழ்க்கையில் யாக்கோபு சொல்லுகிறார், இவர்களை விட்டுவிடாதபடிக்கு நீங்க இவர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுரை தருகிறார். So James will say we shouldn't avoid them and we must serve them. Okay, இதுல நான் பார்க்கும் பொழுது அதாவது நம்ம மத்தியில் இருக்கிற ஏழைகள் அல்லது விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து நாம் தெரியாத மாதிரி இருந்தும்
நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் நாம் சுய மோசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are living in self-deception if we think we are religious but ignore the poor, widows and orphans. இது நாம் எப்படி மேற்கொள்வது? How to overcome this? உண்மையான விசுவாசம் நாம் அன்பை செயலை காட்ட வேண்டும். True faith is practical love. நாம் கேட்க வேண்டிய கேள்வி, A question to ask ourselves. நாம் இந்த மாதிரி திக்கற்ற பிள்ளைகளுக்கு அல்லது நாம் எப்படி பண்ண கொலெக்டிவா வீக் பலவீனமா இருக்கிறார்களே அவர்களை குறித்து நாம் கரிசனையோடு இருக்கிறோமா அல்லது அவர்களை குறித்து நாம் தெரியாத மாதிரி இருக்கிறோமா என்று சொல்லி கேள்வி கேட்டுப்போம். So we need to ask ourselves, am I caring for the weak and vulnerable, or am I deceiving myself with empty religion? அதனால் இவை எல்லாமே கிறிஸ்துவத்தோடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். So these are the marks of a true and living faith. So அதனால் நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் When we call ourselves as a Christian, பொறுமை எதிலே காத்துக்கொள்ள வேண்டும், பேசுவதிலும் ஆத்திரத்திலும் பொறுமை கடை காக்க வேண்டும். so we need to guard, we have to be someone who's slow to speak and slow to anger. இரண்டாவதாக நம் வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம், சரியான போதனை தெரியுது, அதுக்குண்டான வாழ்க்கையும் வாழ வேண்டும். Secondly, we know we are in the right belief, but we should rightly practice it. மூன்றாவதாக கட்டுப்படுத்துதல், நம் நாவானது நம்மால் கட்டுப்படுத்த ரொம்ப கடினமாக இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க, ஆண்டவர் நம்ம நாவை சிறைப்பிடித்து நம்ம நாவை கட்டுப்படுத்த உதவி செய்வார். If we find it hard to control our words, our speech, we need to ask the help of the Holy Spirit to help to control. நல்ல ஒரு உதாரணம் பேதுரு உங்க இடத்துல காமித்திருந்தேன். I show you such a good example, Peter. நான்காவதாக பராமரிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் பலவீனர்களை ஒதுக்கக்கூடாது, அவர்களை நாம் சேவிக்க வேண்டும், அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும், அவர்களை கை கொடுத்து நாம் பலப்படுத்த வேண்டும். Lastly, support. We shouldn't avoid or neglect the weak and vulnerable one. We have to support and help them. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது கிறிஸ்துவத்தின் விசுவாசத்தில் மட்டும் நமக்குள்ளா இல்லாமல் கிறிஸ்துவத்துடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக நாம் வாழ்வோம். So we shouldn't just have the faith of Christianity inside of us. We should live with that faith. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நம் மத்தியில அநேக காந்திகள் இருக்கிறார்கள். Just bear in mind there are a lot of Gandhis in the midst of us. கரெக்ட். ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் நம்மள அப்சர்வ் பண்றாங்க, நம்ம கவனிக்கிறாங்க, ஓ கிறிஸ்துவனா இவன் வாழ்க்கையை பாப்புன்னு சொல்லி நிறைய காந்திகள் இருக்கிறார்கள். There are a lot of Gandhis who are observing our lives. ஒன்று நம்மளை பார்த்து அவங்க சபைக்கு வருவாங்க, இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை நம்மளை பார்த்து சபையும் வேண்டாம் இயேசுவும் வேண்டாம், நான் வாழ்கிற வாழ்க்கை தான் இவங்களும் வாழ்கிறாங்க, ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லி போகிறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது. Some will follow us to church by looking at the way that we are living our life. Some will avoid church by the way we live our life. காந்தி சொன்ன இன்னொரு வாக்கியத்தை சொல்கிறேன் கேளுங்க. Let me tell you another quote by Gandhi. காந்தி சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவனாய் மாறி இருப்பேன் ஒருவனை நான் பார்த்திருந்தான். Gandhi said, I would have become a Christian if I had seen one. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவ போல ஒருவன் கூட இல்லை, நான் ஒருவனாச்சும் நான் பார்த்திருந்தேன்னா ஒரு கிறிஸ்துவனா மாறி இருப்பேன். He said he couldn't find any Christian who lives like Christ. If I had seen one, I would have become a Christian. அதனால் பேரில் மட்டும் இல்லாமல் சபைக்கு போகிறல, அதாவது காரியத்தில் மட்டும் இல்லாமல் இந்த காரியத்தில் நான் கிறிஸ்துவன் மட்டும் சொல்லாமல் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி நாம் காமிக்க வேண்டும். So let us not be a Christian just by bearing a Christian name or by going to church actively, but we must also practice the Christian values in our lives. அன்றைக்கு எழுதின யாக்கோப் அவர்களுக்கும் பொருந்தும், இன்றைக்கு கேட்கிற நமக்கும் பொருந்தும். The book, the epistle that was written by James, those days it was so useful for the people then, and it's also useful for us today. It is for them and also for us. God bless you. Thank you for your time.